வணக்கம். இந்த வாரம் அரசியலை பொறுத்தளவுக்கு நிறைய பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நடந்துக்கிட்டு இருக்கு. காமெடிகளின் திருவிழான்னு கூட சொல்ல முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா வைகோ இந்த தமிழ்நாட்டின் ஒரே புரட்சி தலைவி, ஒரே அம்மா அது பிரேமலதா மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இப்படி வச்சு பார்த்த ஒரு கேரக்டரு. அவர் இன்னைக்கு யாரெல்லாம் புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவர் பார்க்குறப்ப எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் முன்னின்று ஒரு அணியை கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு மனிதர். யாருக்குமே அவர் புகழ் பாடி அவரோட காலங்களை ஓட்டுக்கொண்டிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிந்து வந்த காலம் முதல் கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஏடிஎம்கே புகழ் பாடுவார், அப்படி இல்லைன்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஒன்று, ஆனால் டிஎம்கேல சேர்ந்துட்டு இங்கே டிஎம்கே புகழ் பாடுவார். இன்று மக்கள் நல கூட்டணியின் அதாவது தமிழ்நாட்டவே ஆள பிறந்திருக்கும் புரட்சி தலைவி பிரேமலதா அம்மா அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர், அவர் மாதிரி ஒரு ஆளுமை திறமை எதுவுமே யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோவோடது புகழ் பாடுவதே ஒரு குறிக்கோளாக இருக்கிறார். இந்த புகழ்பாடி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தான் விடிவிலக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தலைவன் என்பவன் புகழ் மட்டுமே பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம், மக்கள் நல கூட்டணி அமைச்சிருக்கோம், இது மக்களுக்கு போய் சேருவோம், ஊழலை ஒழிப்போம்ன்றீங்க, ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? அதே மாதிரி வேலை வாய்ப்பை அறிவிக்கணும். எப்படி வேலை வாய்ப்பு அறிவிக்கணும்? ஒரு திட்டம் வேணும். திட்டம் இருந்தால் மட்டுமே தான் மக்கள் ஓட்டு போடுவான். சும்மா திட்டம் இல்லாமல் அடுத்தவனை வைவதும் திமுகவை இழிவாக பேசுவதும் அதிமுகவை இழிவாக பேசுவதும் ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு கிடையாது. அதனால மக்கள் நல கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வெறும் இறங்கு முகமாக மட்டுமே இருக்கிறது. அதே போல் தேமுதிகவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அவரோட தொண்டர்கள் திமுக சைடு ஐக்கியமாகிக்கொண்டே இருக்கிறார்கள். மெயினாக நிறைய மாவட்ட செயலாளர்கள் டிஎம்கே சைடு வந்திருக்காங்க. இது பெரிய ஒரு தேமுதிகவின் இறங்கு முகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய எம்எல்ஏஸ் ஏடிஎம்கே சைடு ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ டிஎம்கே சைடு இருக்க 1-2 மாவட்ட செயலாளர்களும் ஐக்கியமாயிருக்குது. இது மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு பெரிய இறங்கு முகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் நாம் செய்த 5 ஆண்டுகள் செய்த சாதனையை உறக்க சொண்டு 234 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரீசண்டாக அந்த ஆர்த்தி அப்படின்னு ஒரு நடிகை அவங்க பேசின ஒரு இது பார்த்தேன். ஏதோ மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சாளரை நான் அதிமுக இதில் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பேச்சில் ஒரு மரியாதை எதுவுமே கிடையாது. ஒரு பேச்சாளர் என்பவன் தான் என்ன பண்ணுவேன், அடுத்தவன் என்ன நல்லது பண்ணவில்லை என்பதை நாசுக்காக சுட்டி காட்டணும். கேவலமான ஒரு பேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பேசுனதெல்லாம் சகிக்க முடியவில்லை. அதே போல் ஒரு வீடியோ இதில் வந்திருக்கு, விகடன்லேயே நக்கீரன்ல எதுலேயே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா, விஜயகாந்த், வளர்மதி இவங்க 2 பேரும் பேசுனது கிளிப்பிங் கண்டினியூஸாக கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாய் அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு 3ஆம் தரப்பட்ட ஒரு மக்கள் மாதிரி ஒரு 2 பேர் ஒரு குழாய் சண்டை நடக்கும் பார்த்தீங்களா, தெருவில் குழாய் சண்டையில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு எம்எல்ஏவாக இருக்க வளர்மதியாக இருக்கட்டும், அடுத்து விஜயகாந்தோட அதாவது பேக் போன் மாதிரி இருக்க பிரேமலதா இருக்கட்டும், 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா அரசியல் என்பது சாக்கடை அப்படின்றாங்க இல்லையா, அது இவங்களோட பேச்சு இதுகளை கேட்குறப்ப கண்டிப்பாக இது ஒரு சாக்கடை தான் அப்படின்னு தோணுது. இது ஒரு நல்லதுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி எப்பொழுதுமே ஒரு நல்ல வார்த்தைகளை மக்கள் மனசில் நீங்கள் அடுத்த 5 வருடங்கள் என்னென்ன பண்ணுனீங்க, என்ன நலத்திட்டங்கள் பண்ணீங்க, என்ன அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். கடந்த 5 வருடங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வளர்மதி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. விளக்க கூட்டம் 234 தொகுதிகளையும் விளக்க கூட்டம் நாம் கடந்த 5 ஆண்டுகள் பண்ணதை சொல்லுங்கடானா டிஎம்கே வைகிறதும் மற்ற விஜயகாந்தை வைகிறதுமே அதிமுக அனைத்து பேச்சாளர்களுமே
குறிக்கோளாக இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து மன வேதனையில் இருக்குது. ஏன்னா அந்த 5 வருடங்கள் நீங்கள் அப்போ எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 5 வருடங்கள் நீங்கள் சாதனை பண்ணியிருந்தீங்கன்னா, இலவசங்கள் வந்து ஒரு சாதனையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இலவசங்கள் நலத்திட்டங்கள் வந்து இலவச நலத்திட்டங்கள் ஒரு சாதனையே கிடையாது. சாதனை என்பது நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சாதனை பண்ணியிருக்கணும், அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சாதனை பண்ணியிருக்கணும். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு சாதனை. மருத்துவம் எல்லாத்துலேயுமே வந்து நீ சாதனை பண்ணியிருக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு மலிவான விலையில் வந்து கொடுக்கறது வந்து ஒரு சாதனையே கிடையாது. அது வந்து மக்களை வந்து ஒரு பிச்சைக்காரனாக மாற்றும் ஒரு வேலை அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு தோணுது. அதனால இந்த 5 வருட சாதனையை எங்கெங்கே வந்து எப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்த வாரம் இதில் பார்க்கலாம். அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த தடவை இன்னும் அவங்களோட கூட்டணியை வந்து யார் கூட, காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டே இருக்காங்க. அது என்னைக்கு தான் முடியும்னு தெரியல. முடிஞ்சால் தானே வந்து அடுத்த நகர்வு பண்ண முடியும். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டே இருக்குது. நிறைய சின்ன கட்சிகள் வந்து ஆதரவுகளை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் விஜயகாந்த் கட்சியிலிருந்து நிறையா மாவட்ட செயலாளர்கள் எழுத்துட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு தேர்தல். தேமுதிக இவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஓட்டு வங்கியில் வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லா தேமுதிகவோட மாவட்ட செயலாளர்களும் ஓரளவுக்கு இங்கிட்டு இழுத்துட்டாங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுக அவங்க அடுத்து என்ன நகர்வை வந்து கொண்டு போகிறாங்க, அவங்களோட பழைய 5 ஆண்டுகளுக்கு முதல்ல வந்து 5 ஆண்டுகள் என்ன சாதனை பண்ணாருங்க அப்படின்றத இந்த சமூக இணையதளங்களில் இருக்க ஒரு சில நடுநிலைவாதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்க்குறப்ப அவன் திமுகவை மட்டுமே வந்து சாடிக்கிட்டு இருக்கான். அது ஏன் வந்து அவன் வந்து நடுநிலைவாதி அப்படின்னு சொல்கிறான்னு தெரியல. அவன் வந்து ஒரு மற்ற எந்த கட்சியுமே வந்து சாட மாட்டான். டிஎம்கே அது பார்த்தீங்கன்னா ஈழத்தை பற்றி பேசுவானு. எப்போ எலெக்ஷன் வந்தாலும் தலைவலியாக இருக்கா, ஈழத்தை பற்றி ஆரம்பிச்சானு. ஈழ மக்களை வந்து காப்பாற்றாமல் விட்டவர் அப்படின்னு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். மக்கள் போர் என்று வந்தால் இறப்பது வந்து ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலை தான். எல்டிடி தான் அவங்கள வந்து கேடயமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு அம்மையாரை பற்றி பேச மாட்டானுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஈழத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து என்றைக்குமே வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்லது போய் சேரவே கிடையாது. அவங்கள விட்டுருங்க, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க நிம்மதியாக வந்து இருக்கிறவங்கள நீங்கள் உட்காந்துட்டு 1008 இங்கே உட்காந்துட்டு இன்னும் அகதிகளாகவே வச்சுக்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும், கருணாநிதி ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக இணையதளத்தில் இருக்க ஒரு நடுநிலைவாதி என்ற சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 தான் சொல்லுவானுங்க. டிஎம்கேக்கு 2G வழக்கு, ஈழ பிரச்சனை, அத்தனை லட்சம் மக்களை வந்து கொண்டு போட்டவர் அப்படின்னு. ஈழப்போரை பொறுத்தளவுக்கு பெரிய உலக லெவலில் வந்து பெரிய அரசியல் விளையாண்டு என்பது ஈழ மக்கள் அனைவருக்கும் அறிந்தது. அதில் வந்து எப்படி எந்தெந்த நாடுகள் வந்து பங்கேற்றுச்சு, அதில் வந்து எப்படி ஒவ்வொரு நாடும் வந்து இலங்கையில் வந்து காலை ஊண்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க, அதில் எப்படி பாலிடிக்ஸ் நடந்துச்சு எல்லாமே இலங்கை தமிழர் ஒவ்வொருவனுக்கும் தெரியும். அதனால நீங்கள் உங்கள் சமூக இணையதளத்தில் சும்மா போட்டுக்கிட்டே ஈழ மக்களை அழித்தவன் சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணாமல், திமுகவை பொறுத்தளவுக்கு வந்து நிறைய கெட்டது பண்ணியிருக்காங்க. ஊழல்கள் நிறையா, இப்போ 2Gயில் மாட்டினாங்க, இது மாதிரி சில ஊழல்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க பண்ணின ஒரு சில நல்ல திட்டங்கள் இன்றைக்கி சென்னையில் வந்து அத்தனை பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்போ சோசியல் மீடியாவில் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேலை வாய்ப்புகள் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதே அளவுக்கு வந்து அவங்க ஊழல் பண்ணாங்க. அதாவது எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்து தலையை தூக்கி ஆடினாங்க என்பது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. ஆனால் இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து அவங்க ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில ஏரியாக்களில் வந்து நல்லது பண்ணினார்கள் என்பதை வந்து ஏற்றுக்கிறணும். அது ஏற்றுக்கிறாம வந்து சும்மா வந்து ஒரு தலைப்பட்சமாக ஏன்னா வந்து இவரை மட்டும்தான் வந்து தாக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி ஒரே ஆளையை வந்து நீங்கள் மையப்படுத்தக்கூடாது. இப்போ அந்த 5 ஆண்டுகளில் வந்து என்ன சாதனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நடுநிலைவாதிகள் வந்து சொல்லலாம். ஏன்னா சொல்ல மாட்டாங்க, சொன்னால் வந்து தூக்கி உள்ளே போட்டுருவானுங்கன்னு ஒரு பயம், அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரே கொள்கையோடு போய்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் சமீபத்தில் ஒரு வேட்பாளர் கூட வந்து அவங்களோட இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணி தூக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து இன்னொரு வேட்பாளர் போட்டிருக்காரு. அவரோட குறிக்கோள் நல்ல குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்குது என்ன என்பது வந்து தேர்தல் பிரச்சாரங்களும் அவர் கையாளும் விதங்களும் போக போக எப்படி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிப்பார் என்பதும் தான் வந்து அவரை பொறுத்தளவுக்கு. அடுத்தபடியாக இந்த சர்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மீடியா சாவடிக்கிறாங்க.
எவனை பார்த்தாலும் வந்து எவன் காசு கொடுக்குறான் அவனுக்கு வந்து 234 தொகுதிகளை 180 தொகுதிகள் வின் பண்ணுவான். 234 130 தொங்கும் இது ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் கருத்து கணிப்பு பண்ணியிருக்கானப்பா, பண்ணிட்டு வந்து பாமக வந்து வெற்றி வரும்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் இருக்கவனுக்கு இப்போ நீங்கள் இங்கேருந்து தினத்தந்தி கொண்டு போயிட்டு அங்கே ஒபாமா எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே யூஎஸில், அங்கே போயிட்டு அமெரிக்காவில் வந்து யார் ஹிலாரி ஜெயிப்பாங்களா இல்லைன்னா வந்து வேற யார் ஜெயிப்பா, ஹிலாரி ஜெயிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தா அந்த ஊருக்காரன் காரி துப்புவானா மாட்டானா. ஆனால் இங்கே வாதீங்கன்னா சமூக இணையதளத்தில் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அமெரிக்காக்காரன் வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து அவன் எப்படி வந்து கன்வே பண்ணி யார் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணி அவன் சர்வே பண்ணானா என்ன. அதே மாதிரி நார்த் இந்தியா மீடியாவிலேருந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட சர்வே பண்ணுறான். எல்லாம் காசுக்காக வேண்டி உழைக்கும் மீடியாக்கள். இதை வந்து யாருமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் வந்து தெளிவாக இருப்பானுங்க. லாஸ்ட் டைம் கூட டிஎம்கே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களும் சொல்லிச்சு. ஆனால் நடந்தது என்ன, அதிமுக வின் பண்ணுச்சு. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா எப்போ ஒருத்தர் வந்து ஆளும் கட்சியாக இருக்கணும் அவனுக்கு சாதகமாக தான் எல்லா மீடியாவும் செயல்படும். இந்த தடவையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பும் சும்மா காசை வாங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் எப்பயுமே தேர்தலுக்கு முதல் நாள் மட்டுமே யார் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் கரெக்டாக தீர்மானித்து டப்புன்னு ஓட்டா போட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அதனால நீங்கள் மக்களை மட்டும் நம்புங்க, மீடியாக்களை நம்ப வேண்டாம். உங்களை வந்து அடுத்த வாரம் இன்னொரு விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.